வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கனடாவில் நீதி பொய்த்ததா? இலங்கை தமிழர்கள் 3 உயிரிழப்புக்கு காரணமானவர் விடுவிப்பு. யாழ் நல்லூரில் சீமானுக்கு பாரிய பதாதை, சூடு பிடிக்கும் தமிழக தேர்தல். சுட்டுக் கொல்லப்பட்ட பிரதேச சபை தவிசாளரின் வீட்டிற்கு அருகில் கிணற்றில் சடலமாக கிடந்த இளைஞன். ஆண் நண்பர்களுடன் மது விருந்தில் பங்கேற்ற இளம் பெண்ணுக்கு அரங்கேற்றப்பட்ட கொடூரம். இளம் விமானப்படை வீரரால் 2 பெண்களுக்கு நேர்ந்த கதி, ரகசிய தகவலால் அம்பலமான விடயம். போதைப் பொருளை வாங்குவதற்கு மனைவியை விற்ற கணவன், 3 பிள்ளைகளின் தாய் எடுத்த விபரீத முடிவு. இலங்கையில் வெளிநாட்டு பிரஜைக்கு பெண் தோழிகள் கொடுத்த அதிர்ச்சி சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். கனடாவில் இலங்கை தமிழர்கள் 3 பேரை கொன்ற ஓட்டுநர் மீதான குற்றச்சாட்டுக்களை நீதிபதி தள்ளுபடி செய்த சம்பவத்தால் கனடா வாழ் தமிழ் சமூகம் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. மார்க்கம் நகரில் விபத்தில் 52 வயதான ஸ்ரீரதி சண்முகநாதன், 21 வயதான படீரன் புவனேந்திரன், 23 வயதான நெலுசனா புவனேந்திரன் ஆகியோர் உயிரிழந்தனர். அக்டோபர் 12, 2022 ஆண்டு மார்க்கம் நகரில் ஒரு தாயையும் அவரின் 2 குழந்தைகளையும் கொன்ற விபத்தில் அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீதான குற்றச்சாட்டுகள் தள்ளுபடி செய்யப்பட்டன. நீதிமன்றத்தின் இந்த முடிவு கனடா வாழ் தமிழ் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒன்டாரியோவின் மார்க்கம் நகரில் நடந்த விபத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை கொன்ற ஓட்டுநர் மீதான குற்றச்சாட்டுக்களை, அந்த சம்பவத்தை ஒரு கொடிய தவறென்று குறிப்பிட்டு ஒன்டாரியோ நீதிபதி ஒருவர் தள்ளுபடி செய்ததை அடுத்து நூற்றுக்கணக்கான மக்கள் வெள்ளிக்கிழமையன்று நீதிமன்றத்துக்கு வெளியே அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் வெளியிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சீமானுக்கு பாரிய பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாரிகளவான பதாகை நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் சீமான் தமிழக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பதாகை வைக்கப்பட்டிருக்கலாம் என்று பேசப்படுகிறது. இந்த பதாகை யாரால் காட்சிப்படுத்தப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை தெளிவாக கிடைக்கப்பெறவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் லசந்த விக்ரமசேகர வசித்து வந்த இல்லத்துக்கு அருகில் உள்ள கிணறொன்றிலிருந்து சடலம் ஒன்றை போலீசார் மீட்டனர். புலனாய்வு தகவலின் அடிப்படையில் மாத்தறை பதில் நீதவான் முலையில் 35 அடி ஆழமுள்ள கிணற்றிலிருந்து இந்த உடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட உடலம் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞருடையது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக உயிரிழந்தவரின் நண்பர் என்று சந்தேகப்படும் ஒருவரை மிரிகம போலீசார் கைது செய்தனர். முதல்கட்ட விசாரணையின்படி உயிரிழந்தவர் போதைப் பொருளுக்கு பலத்த அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஒருவரா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது கொலை அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து மிரிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ஜோடுகுள பாலத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் அதே பகுதியைச் சேர்ந்த 20 நண்பர்களுடன் அனைவரும் அடிக்கடி மது விருந்தில் கலந்து கொள்வது வழக்கம். இந்நிலையில் சனிக்கிழமை இரவு இவர்கள் அனைவரும் ஒரு தங்கும் விடுதியில் 2 அறைகளை வாடகைக்கு எடுத்து நள்ளிரவு வரை மது குடித்ததால் மது போதையில் இருந்தனர். அப்போது அவர்களுக்கு இடையில் தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த நண்பர்கள் முகத்தில் செருப்பால் தாக்கி சிகரெட்டால் உடல் முழுவதும் சூடு வைத்ததாக தெரிய வருகிறது. இதைத் தொடர்ந்து அறையில் உள்ள மின்விசிறியில் குறித்த பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்தார். அப்போது சாந்தகுமாரியின் நண்பர்கள் அவரின் பெற்றோருக்கு போன் செய்து வலிப்பு நோய் ஏற்பட்டதால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் தெரிவித்தனர். மகள் இறந்ததை அறிந்த அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வைத்தியசாலைக்கு ஓடினர். அப்போது அவர்கள் தன்னுடைய மகளை மது போதையில் அடித்து கொலை செய்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினர். இதேபோல உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததால் போலீசார் நண்பர்கள் 5 பேரை கைது செய்து விசாரணைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. காணி ஒன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து பெண்கள் 2 தாக்கி காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய விமானப்படை வீரர் ஒருவரை அனுராதபுரம் மிகிந்தலை போலீசார் கைது செய்தனர். மிகிந்தலை போலீஸ் பிரிவின் பனாவிவ சீப்புக்குளம் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றதாக விசாரணைகளை நடத்தி வரும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மிகிந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர் 33 வயதுடையவர் என்றும் சீப்புக்குளம் பனாவிவ பகுதியைச் சேர்ந்த பனாவிவ பகுதியில் வசிப்பிடமாக கொண்டவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகிந்தலை போலீசார் நடத்தி வருவதுடன் விசாரணையின் பின்னர் சந்தேக நபர் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் போதைப்பொருள் வாங்க தன்னுடைய மனைவியை அண்டை வீட்டார் ஒருவருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் அயல் வீட்டாரையும் பெண்ணை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட மற்றொருவரையும் கைது செய்ய கண்டி அலவத்துக்குட போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து 35 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான அந்த பெண் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கில் கண்டி ஏரியில் குதித்தார். இதன்போது முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரால் அவர் காப்பாற்றப்பட்டு அகுரண பிரதேச செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் பீராதனை போதனா வைத்தியசாலையின் மனநல பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு வைத்தியர்களிடம் நடந்த சம்பவங்கள் குறித்து பெண் வாக்குமூலம் அளித்துள்ளார். பெண்ணின் வாக்குமூலத்தின்படி போதைப்பொருளுக்கு அடிமையானவரின் கணவர் சில வருடங்களுக்கு முன் தன்னுடைய சிறுநீரகத்தை 11 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்து அந்த பணத்தை போதைப்பொருள் பாவனைக்கு செலவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போதைப்பொருள் வாங்குவதற்கு பணம் இல்லாத நிலையில் அண்டை வீட்டாருடன் உடலுறவில் ஈடுபடுமாறு கணவர் தன்னை வற்புறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். தனது கை கால்களை கட்டி வைத்து வன்கொடுமைக்குள்ளாக்கியதாகவும் அதனால் ஏற்பட்ட கடும் மன உளைச்சல் காரணமாக தான் ஏரியில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்தார். தற்போது பேராதனை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரின் 3 பிள்ளைகளதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அகுரண பிரதேச செயலகத்துக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு களுத்துறை பகுதியில் வாடகை வீட்டில் தற்காலிகமாக தங்கியிருந்த ஒரு பங்களாதேஷ் பிரஜையின் 15 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பணத்தை கூடவே தங்கியிருந்த நண்பரும் அவரின் பெண் தோழிகளும் திருடி சென்றதாக தெரிய வருகிறது. அவருடன் அதே வீட்டில் தங்கியிருந்த மற்றொரு வெளிநாட்டவரும் அவரின் 2 வெளிநாட்டு பெண் தோழிகளும் இணைந்து பணத்தை திருடிக் கொண்டு தப்பிச் சென்றதாக வடக்கு களுத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. திருடப்பட்ட பணத்தின் மொத்த மதிப்பு 15,64,487 ரூபாய். அதில் 13,000 இலங்கை ரூபாவும் 4,900 அமெரிக்க டாலரும் அடங்குவதாக முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டார். வணிக நோக்கம் ஒன்றுக்காக தன்னுடைய வெளிநாட்டு நண்பர் ஒருவருடன் கடந்த மாதம் 6ஆம் தேதி முறைப்பாட்டாளர் இலங்கைக்கு வருகை தந்தார். இந்நிலையில் அவர்கள் நாட்டுக்கு வந்த 3 நாட்களுக்கு பின்னர் சந்தேகத்துக்குரிய அந்த நண்பரின் 2 வெளிநாட்டு பெண் தோழிகளும் இலங்கைக்கு வந்தனர். தொடர்ந்து 13ஆம் தேதி முதல் அவர்கள் 4வரும் வடக்கு களுத்துறை கமுனு மாவட்ட பகுதியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு ஒன்றாக தங்கியிருந்தனர். இந்நிலையில் 18ஆம் தேதி பிற்பகல் முறைப்பாட்டாளர் உறக்கத்திலிருந்து எழுந்த போது அந்த வெளிநாட்டு நண்பரும் அவரின் 2 பெண் தோழிகளும் வீட்டில் இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி பகுதியை பார்வையிடுவதற்கு இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழி பகுதியை நேரில் பார்வையிட ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்தனர். அது குறித்து கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் புதைகுழி பகுதியை பார்வையிட இன்று மன்று அனுமதித்தது. இந்நிலையில் அகழ்வு பணிகள் தற்போது நடைபெறாத நிலையில் புதைகுழி பகுதியை பார்வையிட விரும்பாத காரணத்தால் அகழ்வு பணிகள் 27ஆம் தேதி ஆரம்பமான பின்னர் ஒரு நாள் அகழ்வு பணியை நேரடியாக பார்க்க அவர்கள் அந்த புதைகுழி பகுதிக்கு விஜயம் செய்ய ஐரோப்பிய ஒன்றிய பிரதிகள் தீர்மானித்ததால் அவர்கள் அன்று வருகை தரவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பாகங்களுக்கு பலத்த மின்னல் தாக்கத்துக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மேல் சப்ரகமுவா, மத்திய வடமேல், வடமத்திய, தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் மன்னார், வவுனியா, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறித்த பிரதேசத்தில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜேசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.